நாமெல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருப்பது சுதந்திர போராட்ட தீர சின்னமலை நினைவேந்தலை நாம் நினைவு கூறி தமிழராகிய நாம் தமிழராக இன்னைக்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை நாம் தமிழகம் எங்கும் தமிழ் சார்ந்த விஷயங்களை பேருடாயிரம் நம் ஆதினங்கள் சொல்வது போல இதை செய்வதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை என்ற ஒரு வருத்தம் சாமியிடத்தில் இருந்தது. நாங்கள் தொடர்ச்சியாக அண்ணன் நித்யானந்த பாரதியண்ணன் நாங்கள் போன்ற சில சமூக ஆர்வலராக இருக்கும்போது தமிழ் சார்ந்த நிகழ்வுகளை நம் தமிழ் மடங்களில் அன்றாடம் மாதமாவது நம்ம ஒன்று கூடி தம் உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சாமி அடிக்கடி சொல்வார். அதன் அடிப்படையிலேயே இந்த நிகழ்வானது குறைஞ்ச ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம சாமி கூட பேசியிருக்கும் போது இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு போகிறோம். இன்னைக்கு நம்ம அந்த தமிழ் சமூகத்துக்கு நம்மளாம் இன்னைக்கு தேர்வு சின்னமலைனா யாருன்னு தெரியுதில்லை, அவங்களோட வரலாறு என்ன அர்ப்பணிச்சு பட்டு எப்பேற்பட்ட வரலாறு இந்த இனத்துக்காக செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சாமி சொன்ன ஒரே விஷயத்துல நான் கட்டாயம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 10 நாளில் தான் நம்ம முடிவு பண்ணி இந்த நிகழ்ச்சியானதை நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். அந்த நினைவு கூறும் வகையிலே இந்த மாவீரனுக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய நமது பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தம் அண்ணா அவர்களை பற்றி சில ஒரு குறிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளான அவருடைய அரசியல் பயணம் என்பது மிக சிறப்பாக இன்னை வரைக்கும் அவர் ஓடிட்டே இருக்கிறார். இன்னை வரைக்கும் அந்த பகுதியில் சின்ன குழந்தைகளை போட்டாங்க கேட்டாங்க கூட அண்ணா பேரை அப்படி சொல்ற நிலைமையில் அவர் இருக்கார். ஏன்னா யாரை கேட்டாலும் அந்த எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் சாதி பாகுபாடு எதுவும் இல்லாமல் அவரை எளிமையாக நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர். அது மட்டும் இல்லை, தமிழ் பற்று அவருக்கு நிறைய இருக்கு. நீங்கள் போய் இப்போ டெய்லியும் பார்த்தீங்கன்னா கூட ஒரு அமைச்சர் மாதிரி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பதவி வச்சுட்டு அவர் ஓடிட்டு இருக்காரு. பரம்பிக்கூட நல்லா ஒரு திட்டமாகட்டும், விவசாயி சார்ந்த பிரச்சனையாகட்டும், எதை உடனே சொன்னாலும் சட்டமன்றத்துக்கு நமக்கு பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு தமிழ் தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவரை நம்ம பயன்படுத்தணும். அவரை வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக அண்ணன் செல்வராஜ் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளாக பழனியில வாளாம்பை அறக்கட்டளைன்னு வச்சு, ஏன் வாளாம்பை அறக்கட்டளைன்னா வாளாம்பிக்கு தான் சித்த மருத்துவத்துல தாயா வழிபடுறாங்க. அப்படி செல்வராஜ் ஐயா பழனி பாத யாத்திரை போறவங்களுக்கு இலவசமா கைகால் நீவிலிருந்து அங்க முடிஞ்ச தங்கருக்கு சின்ன சின்ன உதவிகளை வந்து ஐயா செஞ்சுட்டு இருக்காரு. அவரையும் இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும். தமிழ்நாடு முழுக்க சித்த வைத்தியங்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஐயா செஞ்சுட்டு இருக்காரு. அவரையும் வருக என்று அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக கோபாலகிருஷ்ணன் அந்த கோபாலகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய கடல் தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கடல். யாருக்கு என்ன திறமை இருக்குன்னு பார்த்து மாணவர்களை கண்டுபிடிச்சு அவங்கள அந்த வழியில நடத்தக்கூடிய ஒரு நபர். அவர் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு நிறைய சில வேலைகள் வாஸ்து, அதாவது வீடு எப்படி இருக்கணும், ஒரு நம்ம வீடு கட்டுற வீடு எப்படி ஒரு ஒழுங்கு முறையா வந்து பாரம்பரியத்தோட இருக்கணும்னு சொல்லி அவரோட முயற்சி எடுத்து இன்னைக்கு நல்ல ஒரு வீடுகளை ஒரு அதாவது தமிழ் மக்களுக்கு இப்படிலாம் கட்டணும்னு சொல்லி ஒரு அறிவுரையில செஞ்சு ஒரு வெற்றியா இன்னைக்கு கொண்டு போயிட்டாரு. அவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக பாபு கொத்துநாதன் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் அவர் சின்ன வாழ்வில் இருந்தே தன்னுடைய தமிழ் சமூகத்துக்கான ஒவ்வொரு குடிகள் பத்தி தமிழ் குடியில் பார்த்தீங்கன்னா செட்டியார் இனவா இருந்தாலும் கண்ணையோட செட்டியார் பேரவைன்னு வச்சு வருஷத்துக்கு ஒரு நாளாவது கண்ணை கோயிலுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஆட்களை திருடி போறாரு. அதுபோக தமிழ் குடிகளில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக ஆய்வு பண்ணி ஒரு புத்தகமா தயார் செஞ்சுட்டு இருக்காரு. அது நம்ம கவுண்டர் சமுதாயத்துல எத்தனை குடி வகைகளா இருக்காங்க பிரிஞ்சிருக்காங்கிறது நிறைய ஆய்வு பண்ணி வச்சிருக்காரு. அவரையும் நீங்க மேடையில தமிழ்நாடு முழுக்க நீங்க நம்ம பயன்படுத்திக்கணும். அவரையும் வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வானது சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சிவசாமி தமிழன் ஆகட்டும், அவரும் வந்து நம்ம பேரூர் மடத்துல ஏன் இந்த சிறப்பு அழைப்பாளர் நம்ம இத்தனை பேர் போட்டிருக்கோம் அப்படின்னா, எப்பொழுது கூப்பிட்டாலும் அதாவது நேரம் காலம் பார்க்காம ஒரு வாட்ஸ்அப் செய்தி போட்டா போதும் அப்படின்னு கூடிய ஒரு உணர்வாளர்கள் வந்து நம்ம இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் இத்தனை பேர் போட்டிருக்கோம். அதாவது கோயில் குடமுழுக்கு பிரச்சனையாகட்டும், தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம பேரூர் மடங்குள்ள இன்னைக்குமே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி சிவசாமி தமிழன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். விஜய பதிப்பு வேலையிலேயே வந்து கொஞ்சம் உடல் சரியில்லாதனால புத்தகங்கள்லாம் சிலது கொடுத்துட்டு இருக்காரு. நான் அடுத்த முறை நிகழ்வு கட்டாயம் கலந்துருந்தேன், காலையில் கூட பேசினாரு. அவரே வருக வரவேற்கிறோம். அடுத்தது வைரவேல் அவர்கள் கொங்கு தேச மக்கள் கட்சி அவர்களெல்லாம் செய்தி வாட்ஸ்அப்ல சொல்லியா போதுங்க அப்படின்னு நம்ம பிரேம் பண்ண சொன்னாரு. சில பேர்த்து நான் விட்டுட்டுமே நான் வருத்தப்பட்டேன். அவரை அனைவரும் வருக என்று வரவேற்கிறோம். மயூரநாதன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். வெற்றி செல்வன் அவர்களை வரவேற்கிறோம். ஜெகநாதன் கலாமணி அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு உண்மையிலே மடத்துக்கூட வேல் வழிபாடு அந்த நம்ம தைப்பூச பட்டிமன்ற நிகழ்வாகட்டும் எதா இருந்தாலும் முன்னிருந்து வர்றாங்க. தமிழுக்குன்னா ஒரு முக்கியத்துவம் அண்ணன் சீமான் கூட இருந்து இன்னைக்கு பல்வேறு வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட வரவேற்கிறோம்.
மருதுமுத்து, அண்ணாதுரை, பல்லடம் அண்ணாதுரை என்ன வந்து ஒரு யூடியூப் சேனல் சமூகம்னு வச்சுட்டு நிறைய சமூக சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. பல்லடத்தில் நிறைய பொது பிரச்சனைகள்லாம் எடுத்து மக்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதுபோக அருண்குமார், தனியார் அமைப்பிலிருந்து நம்ம அருண்குமார் வந்து நிறைய உதவிகளையும் நமக்கு மடத்தில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இங்கே கல்லூரி படித்த மாணவர். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வர இருக்காங்க. நிகழ்ச்சி தொடங்க ஒரு சிலர் வர்றாங்க. சில வழக்கறிஞர் வழக்கு சார்ந்து போயிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு அண்ணன் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. ஆகியோருடைய பொற்பாதங்களை வணங்கி இன்று நாம் கூடியிருப்பது ஒரு சாதாரண மனிதரின் அல்லது தலைவரின் நினைவுகளுக்காக அல்ல. ஆங்கிலேய ஏகாபத்தியத்தில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த கொங்கு சீமையின் வீர திருமகன் தீரன் சின்னமலை அவருடைய நினைவு நாளை போற்றுவதற்காக இங்கு வந்து மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களையும் கீழே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அழைப்பாளர்களையும் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொறுப்பாளர்களையும் இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தீரன் சின்னமலையை பற்றி உலகமே அறிந்திருந்தால் கூட அவருடைய நினைவுகளை போற்ற வேண்டும் என்று ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்பாக ஒரு முயற்சியை எடுத்து அன்னைக்கு போற பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்கும், இல்லாட்டி யாரோ 10 பேர் போய் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த தீரனின் நினைவு நாள் இன்னைக்கு வந்து 54 அமைப்புகளுக்கு மேலாக சென்று அவரை வழிபடக்கூடிய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்த தலைவர் மட்டுமல்ல, இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக போராட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்தாலே போதும் என்ற இளைஞர்களுக்கு, சமூக நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தீரன் சின்னமலையுடைய வாழ்க்கை வரலாறே பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஜாதியை மட்டும் வைத்து அவருடைய காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்க்கவில்லை, அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கி அரவணைத்து தான் அவர் இந்த வேலையை செய்தார். இன்று ஜாதி தேவையா, கலாச்சாரம் தேவையா, பண்பாடு தேவையா என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மீண்டும் இவரை போன்ற மறைந்த தலைவர்கள், அவருடைய ஆன்மாக்கள் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தை விட இன்று தீரனை வணங்கி தங்களுடைய நாளை துவங்குவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. இதே போல்தான் மறைந்த தலைவர்கள் எல்லாமே யாரெல்லாம் உண்மையாக இந்த நாட்டுக்காக தன்னலமற்று சேவை செய்தார்களோ, உழைத்தார்களோ, இன்னுரை நிறுத்தார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் இந்த பூமியில் வந்து பிறக்க முடியாவிட்டால் கூட வாழுகின்றவர்கள் உடலில் அல்லது மனதில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க நிறைய சொல்லுவாங்க அந்த காலத்துல மறைந்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆன்மாக்கள். உதாரணமா நான் வேதாத்திரி ஆலியார் அருள் திருக்கோயில்ல அரங்காவலராக இருக்கேன். அவருடைய புத்தகங்களை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் ஒன்று புரியும். அவர் பெரிதாக எழுத படிக்க கற்றுக்கொள்ளாதவர், ஸ்கூல் எஜுகேஷனோட நின்றார். ஒரு 3வது நாளாவது தான் படிச்சிருப்பாரு எனக்கு தெரியல. ஆனால் 1500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி இன்னைக்கு யூனிவர்சிட்டியில எல்லாம் அதை வந்து ஆய்வுக்கான விஷயமாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, எனக்கு இது எழுதக்கூடிய திறமையோ அறிவோ இல்லாவிட்டால் கூட ஒரு 10 ஆண்டுகள் வள்ளலார் என்னோடு வாழ்ந்தார், என்னுள் இருந்து என்னை இயக்கி கொண்டிருந்தார்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, வாழும் காலத்தில் தாங்கள் செய்ய முடியாததை, செய்ய வாய்ப்பில்லாதவற்றை அவர்கள் எண்ணமாக, அதாவது இன்கம்ப்ளீட் சைக்கிள் சொல்லுவாங்க. நம்ம ஒரு எண்ணம் நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு வடிவம் கொடுக்கும் வரை அந்த எண்ணம் எங்கேயோ ஒரு இடத்துல உலாவிட்டே இருப்பாங்க. ஏன் நல்லதை நினைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இந்த பிரபஞ்சத்துல வருது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல தவறு செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
தவறு செய்யறனா அவ்வளவு கூச்சப்படுவாங்க, அவ்வளவு ஒரு எளிதாக செய்ய முடியாத விஷயமா இருந்தது. நல்லது ஈஸியா செய்யலாம், ஆனா இந்த காலகட்டத்துல தவறு செய்வது என்பது மிகவும் எளிதாக மாறிவிட்டது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எண்ணங்கள் போய் இந்த பிரபஞ்சத்துல வந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். அதாவது ஒருத்தர் நினைக்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தரை வந்து தாக்கணும் அல்லது ஒருத்தர் கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாருன்னு சொன்னா, அந்த எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுமாமா. அனுப்பப்பட்டு மேலே இது போன்ற எண்ணத்தோடு எத்தனை பேர் எண்ண அலைகளை அனுப்பி இருந்தாலும், அவங்க வந்து கலிபோர்னியா இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், அந்த எண்ண அலைகளோடு போய் சேர்ந்து அந்த எண்ண அலைகளுடைய பலத்தோடு மீண்டும் அந்த எண்ணத்தை அனுப்பிச்சவருக்கு வந்து ஈஸியா தவறு செஞ்சு வராங்க. ஆனா நல்லது இன்னைக்கு என்ன ஆச்சுங்க, பிரபஞ்சம் முழுவதும் எல்லாமே வந்து தவறாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். அப்ப தப்பான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒருவர் எண்ணிவிட்டால் அந்த எண்ண அலைகளுக்கு பலம் சேர்ப்பதற்கு இது போன்ற பல எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றது. அப்ப நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சிட்டு போயிட்டாங்க. அப்ப ஏன் அந்த விவேகானந்தர் அழகாக சொல்லி இருக்கின்றார், அதாவது ஒரு மனிதன் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த விஷயத்தை நினைச்சா போதும், அதற்கு உண்டான பலம் தானாக வந்து விடும் என்று. எப்படி அப்படின்னு சொன்னா இது போல்தான். மகாத்மா காந்தியை பொறுத்தவரை பெரிய பலசாலி கிடையாது, பணக்காரர் கிடையாது, பெரிய அழகானவர் கிடையாது, ஒரு ஆளுமை கிடையாது, ஆளுமைதான் ஆனால் ஒரு அழகான ஒரு பெரிய பின்பலத்தோடு வந்தவர் கிடையாது. அப்புறம் எப்படி அவரால் சுதந்திரத்துக்கு போராட முடிந்தது என்று சொன்னால், அவர் வந்து இந்தியாவுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி தேவை என்று எண்ணி இருந்த காலகட்டத்தில் அவர் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கால ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல பிடிச்சு தள்ளும் பொழுது அந்த நிமிடம் அந்த நொடி அவர் மனதில் என் ஒருவனுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்படுகின்றது என்று சொன்னால் என் தாய் திருநாடு எப்படி அவமானப்பட்டுக் கொண்டிருக்கும் என்ற எண்ணம் தோன்றிய அந்த கணம் எல்லாமே மாறிவிட்டது. அந்த பலம் எது வேண்டும், இந்தியா வந்தாரு, அவருடைய எண்ணங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் கோடிக்கணக்கான மக்கள் சுதந்திரத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த எண்ணம் எல்லாம் சேர்த்து அவருக்கு பலமாக மாறி அவர் வந்து சுதந்திரத்துக்காக போரிட்டார் என்பது வரலாறு. அப்படி இன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தனி மனிதனாக என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேள்வியை விட்டு நாம் அனுப்பக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் பட்சத்தில் அது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மாற்றத்தை, ஒரு சுத்தத்தை, தூய்மையை ஏற்படுத்தும். அப்ப அந்த வகையில் இன்று தீரன் சின்னமலை நம்மோடு இல்லாவிட்டால் கூட அவர் ஒரு காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து அந்த சுதந்திரத்துக்காக போரிட்டார். இப்பொழுது நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நம் மனசுல வந்து ஒரு வேட்கையோடு நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். அப்படி யாரெல்லாம் தன்னலமற்று சமுதாயத்திற்காக, தன்னலமற்று மனிதர்களுக்காக பாடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பலம் சேர்ப்பது அந்த நாம் மட்டும் கிடையாது. நமக்கான பலத்தை நாம் மட்டும் சேர்ப்பது கிடையாது, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற மறைந்த ஆன்மாக்கள், தூய்மையான ஆன்மாக்கள் சேர்க்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வழிபடக்கூடிய தீரன் சின்னமலை அவர்களுடைய அந்த எண்ணம், அந்த ஆசை நம்மை போன்ற பலரால் இன்னைக்கு சிவபாலன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு இது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லாவிட்டால் கூட இது போன்ற மனிதர்களை இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு செய்த அவருக்கு அந்த பலத்தை யாருக்கு பண்ண தீரன் சின்னமலை கொடுத்திருப்பார். ஏனென்று சொன்னால் என்னன்னா போதும், நினைச்சா போதும். இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களும் எப்படி நடக்குது, அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு நிறைய செய்யறான். ஒரு மனிதன் அவனுடைய கெப்பாசிட்டிக்கு மேல இன்னைக்கு செய்யறான் அப்படின்னு சொன்னா அவன் மட்டும் செய்வது கிடையாது, அவனுடைய எண்ணத்தின் வலிமையே அவனுடைய செயலின் வலிமை. அலைன்டா இருந்த போதும், நமக்கு ஒண்ணு வேணுமா நம்ம வெளியே தொலைவி போக வேண்டியதில்லை, உள்ள அந்த அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அதற்கான சக்தி பிரபஞ்சத்தில் வருதும் என்பது உண்மை. அந்த வகையில் இது போன்ற ஆன்மாக்கள் நம்ம எல்லாம் வழி நடத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்ஷனே மாறி இன்னைக்கு போய் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்த வேண்டும், இந்த தாய் திருநாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அதாவது கலாச்சாரமும் பண்பாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற வழிபாடுகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பின்னால் நானும் எங்களுடைய அமைப்பும் கண்டிப்பாக இருப்போம் என்று கூறி இது போன்ற முன்னெடுப்புகள் மீண்டும் வர வேண்டும் என்று கூறி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.